ஹே ஹாய் கைஸ், இன்னைக்கு உங்களுக்காக ஒரு டிஃப்ரெண்டான ஃபேமிலி ஹாரர் மூவி தான் கொண்டு வந்திருக்கேன். இது எந்த அளவுக்கு டிஃப்ரெண்ட்னா, இந்த படத்தை பார்க்கும்போது ஒரு பழைய ஹாரர் மூவி பார்த்த மாதிரியும், அடுத்து என்ன நடக்க போகுது, இதுக்கு பின்னாடி யாரு இருக்கா அப்படிங்கிற மாதிரி உங்களை பயங்கரமா யோசிக்க வைக்கிற ஒரு படத்தை தான் நான் கொண்டு வந்திருக்கேன். அப்படி அது என்ன படம்? முதல்ல இந்த ஒன்லைனரை கேளுங்க. சிகாகோல இருந்து ஒரு ஃபேமிலி ரொம்ப தூரம் தள்ளி ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்கிற ஒரு வீடை வாங்கி அங்க தங்குறதுக்காக வருவாங்க. ஆல்ரெடி அவங்க நிறைய கஷ்டங்களை தாண்டி தான் இந்த வீட்டுக்கு வந்திருப்பாங்க. இங்க வந்ததும் நம்ம ஒரு புது லைஃபா ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கான வேலைகளை அவங்க ஆரம்பிப்பாங்க. முதல் கொஞ்ச நாள் எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருக்கும். ஆனா அந்த ஃபேமிலியில இருக்கிற நம்ம ஹீரோயினுக்கு இங்க ஏதோ தப்பா படும். அதாவது இவங்க ஃபேமிலி மட்டும் இல்லாம அவங்களையும் தாண்டி ஏதோ ஒண்ணு இங்க இருக்கிற மாதிரி அவங்களுக்கு ஃபீல் ஆகும். நாட்கள் போக போக அது அவங்கள ரொம்ப மென்டலா பாதிக்கும். இத பத்தி அவங்க அப்பா அம்மா கிட்ட எடுத்து சொன்னா அவங்க யாரும் இதை புரிஞ்சுக்கவே மாட்டாங்க. அதுக்கப்புறம் தான் இது வேலைக்கு ஆகாது, நாமளே இறங்கி இங்க என்னதான் நடந்ததுன்னு கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் என்னெல்லாம் அதுக்காக பண்ணாங்க. இதுக்கு முன்னாடி இந்த வீட்டுல வாழ்ந்த இந்த குடும்பத்துக்கு என்னாச்சு, அவங்க தானா இறந்தாங்களா இல்ல கொலை செய்யப்பட்டாங்களா, அவங்க இதுக்காக இந்த ஃபேமிலி குறி வைக்கணும், இது எல்லாத்தையும் பத்தி ரொம்பவும் விறுவிறுப்பா நமக்கு சொன்ன கதை தான் 2007 வெளியான தி மெசேஞ்சர்ஸ். அண்ட் ஒன்ஸ் அகைன் இது உங்க நேரோ டைம் தமிழ் சேனல். வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணி அதுல ஆல் செலக்ட் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற இந்த மாதிரியான வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக்கும் கொடுங்க. படத்தோட ஆரம்பம் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்தது அப்படிங்கறத காட்டுவாங்க. அதனாலேயே அந்த சினாரியோ பிளாக் அண்ட் ஒயிட்ல இருக்கும். அது ஒரு பழைய வீடு. அந்த வீடை சுத்தி ஏகப்பட்ட காகங்கள் இருக்கும். ஒரு தாய் தன்னோட மகனை கூட்டிட்டு வேக வேகமா அவங்க ரூமுக்கு வந்து பெட்டி படுக்கையெல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. அவங்கள பார்க்கவே எதையோ பார்த்து பயந்து போன மாதிரி தெரியுது. இந்த சமயத்துல தான் காட்டுவாங்க அவங்க ரூமுக்கு ஏதோ ஒண்ணு இவங்களை தேடிட்டு வருது. அப்படி அது வந்து டோர் ஓபன் பண்ற சத்தம் கேட்ட உடனே அவங்க அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பையனை கட்டிலுக்கடியில போய் ஒளிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டோரும் ஓபன் ஆகுது. அந்த பையனும் கீழே உட்காந்து பார்த்துட்டு இருப்பான். அது வந்து அவங்க அம்மாவை அட்டாக் பண்ணதுல அவங்க அம்மா வேகமா போய் செவுத்துல மோதி அந்த இடத்துலயே இறந்து போவாங்க. அந்த செவுத்துல அவங்களோட ரத்தக்கரைகள் படிஞ்சிருக்கும். உடனே இந்த பையன் பயந்து போய் வேக வேகமா அந்த ரூமை விட்டு வெளியில ஓடி வருவான். அந்த மாதிரி வேகமா ஓடி வரும்போது அந்த இடத்துக்கு அவங்க அக்கா வருவாங்க. என்னாச்சு, அம்மாக்கு என்ன? அந்த பையன் எதுவுமே சொல்ல மாட்டான். இந்த சமயத்துலதான் அது இவங்களை நோக்கி வர சத்தம் கேட்கும். இந்த பையன் எப்படி தப்பிச்சு ஓடிடுவான். ஆனா பாவம் அவங்க அக்கா அது கிட்ட வசமா மாட்டிப்பா. கீழே விழுந்ததுல அவன் முதுகெலும்பு உடைஞ்சிரும். மைக்கேல் இங்க இருந்து தப்பிச்சு போ அப்படின்னு சொல்லும் போது அது என்ன பண்ணுதுன்னா தரத்தரன்னு அவளை இழுத்துட்டு நேரா பேஸ்மெண்ட்டுக்கு போகுது. அந்த தரையை பார்த்தாலே தெரியும் அவளோட நெகக்கீரல்கள் பதிஞ்சிருக்கும். அந்த பையன் வேக வேகமா கிச்சன்ல இருக்கிற ஒரு கபோர்ட்குள்ள போய் ஒளிஞ்சுப்பான். இப்ப அப்படியே ஒரு கம்ப்ளீட் சைலன்ஸ், ரொம்ப அமைதியா இருக்கும். அந்த இடத்துக்கு யாரும் நடந்து வராங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த கபோர்டை ஓபன் பண்ணி உள்ள இருக்கிற இவனை காட்டுவாங்க. இப்ப என்ன ஆகுதுன்னா திடீர்னு ஒரு கை வந்து அவனை இழுத்துட்டு போகிறதோட கட் பண்ணா பிரசன்ட்ல என்ன நடக்குது அப்படிங்கறத நமக்கு காட்டுறாங்க. இதுதான் நம்ம படத்தோட ஹீரோயினோட ஃபேமிலி. இதோ வண்டி ஓட்டிட்டு இருக்காரு இல்லையா, அவர் பேரு ராய். இது அவரோட மனைவி டெனிஸ். இந்த சின்ன பையன் பேரு பென். அதுக்கப்புறம் இவங்க தான் நம்ம படத்தோட ஹீரோயின் ஜெஸ். இவங்க எல்லாருமே சிகாகோல இருந்து இந்த இடத்துக்கு குடிபெயர்ந்து வராங்க. இந்த மாதிரி இவங்க ரொம்ப தூரம் பயணம் பண்ணி ஒரு வழியா இவங்க வர வேண்டிய அந்த வீட்டுக்கு வந்து சேருவாங்க. இந்த வீடு எதுன்னு தெரியுதா? ஸ்டார்டிங்ல பாத்திருப்போமே அதே வீடு தான் இது. எல்லாருமே உள்ள வராங்க. நம்ம ஹீரோயினும் வந்து பாக்குறாங்க. அந்த வீடு ரொம்ப நீட்டா இருக்கும். அந்த வீட்டுல இதுக்கு முன்னாடி தங்கி இருந்த மாதிரி எந்த ஒரு அடையாளமும் இருக்காது. அந்த சமயத்துல தான் நம்ம ஹீரோயின் பேஸ்மெண்ட்டுக்கு போற அந்த டோரை பார்ப்பாங்க. அதை ஓபன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா அது லாக் ஆயிருக்கும். ஆனா நெகக்கீரல்கள் மட்டும் அப்படியே இருக்கும். இந்த ஃபேமிலி வந்து சிகாகோல இருந்து எதுக்காக இங்க வரணும், அது இவ்வளவு தூரம் தள்ளி? இதுக்கு ஒரு ரீசன் இருக்கு, நான் போக போக உங்களுக்கு சொல்றேன். நம்ம ஹீரோயின் நேரா படிக்கிட்டே மேல போகும்போது அப்ப அவங்க போனதுக்கு அப்புறம் அந்த இடத்துல ஏதோ ஒரு உருவம் இருந்து இவங்களை பாக்குற மாதிரியே தெரியும். இத அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. பட் அங்க எதுவுமே இருக்காது. அந்த சமயத்துல தான் ஜன்னல் வழியா ஒரு காக்கா பறந்து போற மாதிரி இருக்கும். அந்த ஜன்னலை இவங்க உத்து பார்க்கும்போது அதுல ஒரு சின்ன காகத்தோட டிராயிங் வரைஞ்ச மாதிரி இருக்கும். அண்ட் அதுக்கப்புறமா எல்லா திங்ஸையுமே அவங்க எடுத்துட்டு வந்து வீட்டுக்குள்ள வைக்கிறாங்க. நம்ம ஹீரோயினும் அதை எல்லாத்தையுமே அன்பேக் பண்ணிட்டு இருக்கும்போது அப்பதான் கிச்சன்ல இருக்கிற அந்த கபோர்டை இவங்க கவனிப்பாங்க. அதை ஓபன் பண்ணி பார்த்தா அதுக்குள்ள ஒரு சின்ன பொம்மை இருக்கும். இது வந்து ஸ்டார்டிங்ல பார்த்தா அந்த சின்ன பையனோட பொம்மை தான் இது. இவங்களும் அதை எடுக்கலாம்னு பார்ப்பாங்க. ஆனா அது ஒரு கட்டத்துல தானா ஆன் ஆயிரும். இவங்களுக்கு ஒண்ணுமே புரியாது. இருந்தாலும் அதை தூக்கி ஓரமா வச்சுட்டு அவங்களோட வேலையை பார்க்க போயிருவாங்க. நம்ம ஹீரோயின் இருக்காங்க இல்லையா, அவங்க அம்மா கூட அதிகமா பேச மாட்டாங்க. ஆக்சுவலி அது ஒரு பாஸ்ட் ட்ராமாவால நடந்தது. அதுல இருந்து அவங்க டோட்டலா சேஞ்ச் ஆகணுங்கிறதுக்காக தான் இந்த வீட்டுக்கு வந்து வந்திருப்பாங்க. அப்படியே கட் பண்ணா அந்த நாள் ராத்திரி நம்ம ஹீரோயின் சிகாகோல அவங்க ஃப்ரெண்ட்ஸோட எடுத்த போட்டோஸ் எடுத்து பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த சமயத்துல தான் ராய் அந்த இடத்துக்கு வருவாரு. இவ இந்த மாதிரி சோகமா இருக்கிறத பார்த்துட்டு நம்ம இங்க வந்ததே ஒரு புது மாற்றத்துக்காக தான். நீ இதை ஏத்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா ஒரு பெட்டர் ஃபியூச்சர் நமக்கு இருக்கு, அதனால கவலைப்படாத, உனக்கு நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவளை சமாதானப்படுத்தி தூங்க வச்சுட்டு அங்கிருந்து போவாரு. அண்ட் அடுத்த நாள் காலையில இந்த வீட்டோட சேர்த்தி பக்கத்துல ஒரு பழைய டிராக்டருமே இருக்கும். அத வந்து நம்ம ராய் கஷ்டப்பட்டு ஒரு வழியா அதை வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாரு. இப்போ அதை வச்சு இவங்க வந்து அறுவடையை ஸ்டார்ட் பண்ணாலே போதும். அந்த வண்டி நல்ல கண்டிஷன்ல தான் இருக்கும். இருந்தாலும் அதை வந்து செக் பண்ணிட்டு இருக்கும் போது இப்ப திடீர்னு அந்த இடத்துக்கு ஒருத்தர் வருவாரு. அவர் பேரு கால்பி பிரைஸ். பேங்க்ல இருந்து வந்திருப்பாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, எனக்கு தெரியும் நீங்க எல்லாருமே இங்க வந்து குடி
வந்துட்டீங்க, இருந்தாலும் உங்களுக்கு எங்க பேங்க்ல இருந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. இன்னொரு பார்ட்டி இந்த நிலத்துல இன்வெஸ்ட் பண்ண ஆசைப்படுறாங்க. அவங்க நீங்க கொடுத்த காசோட சேர்த்து 15% அதிகமாவும் உங்களுக்கு கொடுக்கறேன்னு சொல்றாங்க. இந்த ஆஃபரை நீங்க எடுத்துக்கலாமே அப்படின்னு கேட்கும்போது, இல்ல எங்களால முடியாது அப்படின்னு அவர் சொல்லுவாரு. சரி இருந்தாலும் இதை வச்சுக்கோ, இப்ப இல்லைனாலும் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் மனசு மாறும் இல்லையா, அப்ப இதை பத்தி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கிருந்து போயிடுவாரு. இப்ப இங்க டெனிஸ் அவங்க ரூமை வந்து சுத்தம் படுத்திட்டு இருப்பாங்க. அந்த குட்டி பையன் பென் அவங்களுக்கு உதவியும் பண்ணிட்டு இருப்பான். உதவினா சும்மா பேச்சு துணைக்காக. அந்த மாதிரி அவங்க பெட்ஷீட்டை தூக்கி விரிக்கும் போது அந்த இடத்துல யாரோ நிக்கிற மாதிரி தெரியும். இத வந்து அந்த குட்டி பையனுமே பாப்பான். ஆனா அவனால பேச முடியாது. அதுக்கு ஒரு காரணமும் இருக்கு. பெட்ஷீட் எல்லாம் விரிச்சிட்டு அங்கிருந்து போலாம் அப்படின்னு பார்க்கும்போது அப்பதான் அவங்க செவத்துல இருக்கிற ஒரு கரையை வந்து நோட்டீஸ் பண்றாங்க. அது ஸ்டார்டிங்ல நம்ம பார்த்த ரத்த கரை. அது பாக்குறதுக்கே ரொம்ப மோசமா இருக்கும். அதனால இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உடனே அதை எடுத்து கிளீன் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி கிளீன் பண்ணிட்டு இருக்கும்போது இவங்க அப்படியே பென்ன பாப்பாங்க. பார்த்தா அவன் சீலிங்ல ஏதோ ஒண்ணு பார்த்துட்டு இருப்பான். பட் வழக்கம் போல அங்க எதுவுமே இருக்காது. இப்ப அதுக்கப்புறமா அந்த நாள் ராத்திரி ராய் நேரா அவங்களோட ரூமுக்கு நடந்து போயிட்டு இருக்கும்போது அந்த சமயத்துல தான் பென்னோட சிரிப்பு சத்தம் வந்து கேட்கும். என்னன்னு பார்த்தா அவன் தொட்டில இருந்து வெளியில நடந்துட்டு இருக்கான். இவரும் மெதுவா டோர் ஓபன் பண்ணி உள்ள போய் பாக்குறாரு. பார்த்தா அங்க யாருமே இல்ல. ஆனா அவன் யாரு கூடயே விளையாண்டு இருக்கான். இவருக்கு சந்தேகம் என்னன்னா இவ்வளவு பெரிய தொட்டில இருந்து இவன் எப்படி வெளியில வந்திருப்பான் அப்படின்னு. அவருமே பாக்குறாரு அங்க யாரும் இல்ல. அதனாலேயே அவனை திரும்பவும் தொட்டில படுக்க வச்சுட்டு லைட் ஆஃப் பண்ணிட்டு அங்கிருந்து போகும்போது திரும்பவும் அந்த பையன் சிரிக்கிறான். என்னன்னு பார்த்தா அது ஏன்னு தெரியுதா, அந்த இடத்துல 2 கால்கள் மட்டும் தனியா தொங்கிட்டு இருக்கும். இப்ப அதுக்கப்புறமா அடுத்த நாள் காலையில டெனிஸ் எந்திரிச்சு கண்முழிச்சு பார்க்கும்போது இவங்க நேத்து கிளீன் பண்ணிருப்பாங்க இல்லையா, அந்த இடம் வந்து ரொம்ப மோசமா இருக்கும் இன்னைக்கு. சோ அதனாலே இவங்க என்ன பண்ணுவாங்க, அதை கிளீன் பண்றதுக்கு திரும்பவும் நிறைய ப்ராடக்ட்ஸை வந்து எடுத்துட்டு இருப்பாங்க. இந்த சமயத்துல தான் நம்ம ஹீரோயின் கார் சாவி எடுக்கலாம் அப்படின்னு வரும்போது, இங்க பாரு உன்னோட லைசன்ஸை அவங்க பேன் பண்ணிருக்காங்க, நீ கார் ஓட்டுறது சரியாகாது அப்படின்னு அவங்க மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்லிடுவாங்க. ஆனா ஆக்சுவலி ராய் தான் கார் சாவியை எடுத்துட்டு வர சொல்லிருப்பாரு. இது தெரியாம இவங்க வேற இப்படி பேசிடுவாங்க. ஆல்ரெடி அவங்க வந்து அதிகமா பேச மாட்டாங்க. இப்ப இந்த மாதிரி பண்ணா யாருக்கு தான் பிடிக்கும். அண்ட் நம்ம ராயும் ஹீரோயினும் வண்டி எடுத்துட்டு நேரா டவுன்ல இருக்கிற ஒரு சீட் மார்க்கெட்டுக்கு வந்து வருவாங்க. அங்க வந்து ஏகப்பட்ட விதைகள் வந்து கிடைக்கும். இவங்க ஆக்சுவலி என்ன பிளான்னா அவங்களோட நிலத்துல அறுவடை பண்றதுக்காக தான் இவங்க பிளான் பண்றாங்க. நம்ம ஹீரோயினும் சுத்தி முத்தி பாக்குறாங்க. அங்க வந்து ஒரு நோட்டீஸ் போட்டிருக்கும். அதுல இந்த ஏரியால இந்த சுட்டு வட்டாரத்துல என்னெல்லாம் விஷயங்கள் நடந்ததோ அதை எல்லாத்தையுமே அவங்க ஒட்டி வைப்பாங்க. சோ இவர் வந்து விதைகளை வாங்குற வரைக்கும் நான் வெளியில போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வெளியில போவாங்க. இப்ப அதே சமயம் இங்க வீட்டை காட்டுறாங்க இல்லையா, அங்க நம்ம குட்டி பையன் பென் சமத்தா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும் போது அவனோட ஸ்பூன்ல ஏதோ ஒரு ரிஃப்ளெக்ஷன் தெரியும். பார்த்தா அதை பாக்குறதுக்கே ரொம்ப கொடூரமா இருக்கும். அது அவனோட பின்னாடி தான் இருக்கு. இவனும் அப்படியே திரும்பி பாக்குறான். அது என்ன பண்ணுதுன்னா செவுத்துல இருந்து நேரா சீலிங் மேல ஒட்டி தவழ்ந்து அங்கிருந்து போகும். இவனும் அதை பார்த்துட்டு அதோட பின்னாடியே போவான். அது என்ன பண்ணுதுன்னா நேரா அந்த பேஸ்மெண்ட்டுக்கு தான் போகும். இவனும் போறான். அந்த டோரை ஓபன் பண்ணலாம் அப்படின்னு போகிறதுக்குள்ள அந்த இடத்துக்கு வந்து அவங்க அம்மா அவனை அங்கிருந்து கூட்டிட்டு போயிருவாங்க. நம்ம ஹீரோயின் அந்த டவுனை சுத்தி பாக்குறேன்னு சொல்லி போயிருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி இவங்க நடந்து போகும்போது கொஞ்சம் பேர் அந்த இடத்துல பாஸ்கெட் பால் வந்து விளையாடிட்டு இருப்பாங்க. அதுல ஒருத்தர் தான் இந்த பாபி. சோ இவங்க அந்த மாதிரி பேசி ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆயிருவாங்க. அப்படி வந்து இவங்க பேசிட்டு இருக்கும்போது நம்ம ராய் விதைகள் எல்லாம் வாங்கிட்டு ஜெஸ்ஸ பிக்கப் பண்றதுக்காக வந்துருவாரு. நம்ம ராய் எப்படின்னா ஜெஸ்ஸுக்கு ஒரு நல்ல ஃபாதர், ரொம்ப ஜாலியாவும் ஃப்ரெண்ட்லியாவும் இருப்பாரு. அந்த பையன் யாரு உனக்கு முன்னாடியே தெரியுமா, நீ நம்பர் வாங்கினே இல்ல நான் போய் உனக்கு நம்பர் வாங்கிட்டு வரணுமா, இந்த மாதிரிலாம் ஜாலியா பேசும்போது அப்பதான் அவர் சொல்லுவாரு, நீ உன்னோட அம்மா கூடயும் கொஞ்சம் பேசி பாக்குறது நல்லா இருக்கும்னு தோணுது. ஏன்னா நம்ம இதுக்கு முன்னாடி வாழ்ந்த மாதிரி திரும்பவும் வாழ்க்கைய ஆரம்பிக்கணும், நீ அதுக்கு ட்ரை பண்ணி தான் பாரு அப்படின்னு அவர் சொல்லுவாரு. அண்ட் வீட்டுக்கு வந்த உடனே இவ என்ன பண்றான்னா நேரா அவங்க அம்மா கிட்ட போய் நான் உங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணுமா அப்படின்னு கேட்கும்போது, என்ன மன்னிச்சிரு, காலையில நான் அப்படி பேசியிருக்க கூடாதுதான், அங்க இருக்கிற பொருட்கள் எல்லாம் எடுத்துட்டு போய் பேஸ்மெண்ட்ல வச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. வெளியில நம்ம ராய் எல்லா விதைகளையும் எடுத்து அடுக்கிட்டு இருக்கும் போது இந்த சமயத்துல திரும்பவும் கால்பி வந்து அந்த இடத்துக்கு வருவாரு. ஆக்சுவலி பேய் கூட இப்படி அடிக்கடி வராது, இவரு வந்து அடிக்கடி பயன்படுத்திட்டு போவாரு. சோ அவர் எதுக்கு வந்திருப்பாருன்னு நமக்கு நல்லாவே தெரியும். ஆல்ரெடி முன்னாடியே ஒரு ஆஃபர் கொடுத்திருப்பாரு இல்லையா, அதை பத்தி கேட்கறதுக்கு தான். ஆனா ராய் என்ன சொல்றாருன்னா நாங்க இங்கே இருக்கிறதா முடிவு பண்ணிட்டோம், எங்களுக்கு எந்த வித சேஞ்சஸும் கிடையாது அப்படின்னு அவரோட ஃபைனல் டெசிஷனை அவர் சொல்லிடுவாரு. அதை கேட்டுட்டு கால்பி பிரைஸ் அந்த இடத்த விட்டே போறாரு. இங்க நம்ம ஜஸ் பாக்ஸஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து அந்த பேஸ்மெண்டோட டோர் ஓபன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா அது லாக் ஆயிருக்கும். சரின்னு அதை வச்சுட்டு திரும்ப ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த தாட்டி கதவு ஓபன்ல இருக்கு. ஒண்ணுமே புரியல. அவளுக்கும் அதேதான். சரின்னு அந்த பாக்ஸ் எடுத்துட்டு மெதுவா கீழே போவா. வெளியில நம்ம ராய் விதைகள் எல்லாம் எடுத்து அடிக்கிட்டு இருக்கும்போது அப்பதான் கவனிக்கிறாரு காருக்குள்ள ஏகப்பட்ட காக்கங்க இருக்குங்க. இவரும் போய் துரத்துறாரு. ஆனா அதுங்க நகர மாதிரியே இல்ல, அதுக்கு மாறா அதுங்க இவரையே கொத்துதுங்க. நம்ம ஜெஸ் அந்த பேஸ்மெண்ட் எல்லாம் சுத்தி பார்த்துட்டு இருக்கும்போது அப்பதான் கீழே ஒரு லாக்கெட் இருக்கிறத அவ கவனிக்கிறா. அதை எடுத்து அதை ஓபன் பண்ணி பார்த்தா அது ஓபன் ஆகாது. இந்த மாதிரி அவ ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது அப்பதான் அந்த இடத்துல இருந்து ஏதோ ஒரு சத்தம் கேட்கும். என்னன்னு போய் பார்த்தா அது ஒரு காக்கா. அது உயிரோட இருக்கா இல்லையா அப்படின்னு செக் பண்றதுக்காக ஒரு குச்சியை வச்சு அதை தள்ளி பார்க்கும்போது அது உயிரோட
தான் இருக்கும். அதை பார்த்த உடனே அவ பயந்து போயிருப்பா. இப்போ இங்க நம்ம ராய் வந்து ஒரு வழியா துரத்திருப்பாரு. ஆனா அந்த காக்காங்க அங்கிருந்து போகவே இல்ல, அந்த வண்டிக்கு மேலதான் இருக்குங்க. அதுங்கெல்லாம் ஒன்னா சேர்ந்து என்ன பண்ணுதுங்கன்னா இவரை அட்டாக் பண்ணும். இவருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. இந்த சமயத்துல தான் துப்பாக்கி சொல்ற சத்தத்தை கேட்டு எல்லா காகங்களும் அங்க இருந்து ஓடி போகுங்க. நம்ம ராய்க்கு இவர் உதவி பண்ணிருக்காரு இல்லையா, இவர் பேரு வந்து ஜான் பார்வெல். இந்த சமயத்துல தான் குண்டு சத்தம் கேட்டு எல்லாருமே பதறி அடிச்சு வெளியில வருவாங்க. நம்ம ராய் கேட்டிருப்பாரு, நீங்க என்ன வேலை செய்வீங்கன்னு. நான் எல்லா வேலையிலும் செய்வேன் அப்படின்னு அவர் சொல்லுவாரு. எனக்கு இங்க அறுவடை பண்றதுக்கு உதவி வேணும் தான், ஆனா என்னால முழுசா விளைஞ்சு அதை கொண்டு போய் விக்கிற வரைக்கும் உங்களுக்கு வந்து பணம் கொடுக்க முடியாது. அதுக்கு பதிலா சாப்பாடு தங்கறதுக்கு இடம் கொடுக்க முடியும். நீங்க சன்ஃபிளவர் தானே விதைக்க போறீங்க, நல்லா இருக்கு, நான் உதவி பண்றேன் அப்படின்னு அவர் சொல்லுவாரு. சரி, நான் லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன், உங்களுக்கு ஆட்சேபணம் இல்லைன்னா நீங்களும் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். கண்டிப்பா, இதுல என்ன இருக்கு, ஆனா உள்ள வர்றதுக்கு முன்னாடி அதை நீங்க வெளியில வச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. இவரும் என்ன பண்ணுவாருன்னா அந்த கன்னை வெளியில வச்சுட்டு வருவாரு. சோ ஜானை பத்தி சொல்லணும்னா ஜானுக்கு ஃபேமிலி கிடையாது. ஒன்னா இவங்க சாப்பிடுறாங்க. நாட்கள் போக போக ராய் அதுக்கப்புறம் நம்ம ஜான் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பயங்கரமா விவசாயம் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஜான் ஒரு நல்ல நண்பனா மட்டும் இல்லாம ஒரு ஃபேமிலி மெம்பராவே ஆயிருவாரு. அவருக்கு ஒரு குடும்பம் இல்ல அப்படிங்கிற அந்த கவலையே இருக்காது. கொஞ்ச நாட்கள்லயே அந்த சன்ஃபிளவர் வளர்ந்துரும். இந்த மாதிரி நாட்கள் போகும்போது அந்த சமயத்துல தான் ஒரு நாள் ராய் வந்து எதுவுமே பேசாம உள்ள வந்து நேரா கபோர்ட் எல்லாம் செக் பண்ண ஆரம்பிப்பாங்க. என்னாச்சு அப்படின்னு கேட்டா ஒண்ணும் இல்ல அப்படின்னு அவர் சொல்றாரு. டெனிஸ் வந்து போய் பார்க்கும்போது தான் தெரியுது அவரோட கையில அடிபட்டு இருக்கு. பயங்கரமா ரத்தம் வேற சிந்திட்டு இருக்கும். அதனாலே இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்றாங்கன்னா நம்ம பென் அதுக்கப்புறம் ஜெஸ் இவங்க ரெண்டு பேரும் வீட்லயே இருக்க சொல்லிட்டு அவங்க ஹாஸ்பிடலுக்கு போவாங்க. நம்ம பென் கையில பாத்தீங்களா ஸ்டார்டிங்ல பார்த்தா அந்த பொம்மையா வச்சிருப்பான். அவங்க போனதுக்கு அப்புறமா தான் இவங்க திரும்பி பார்ப்பாங்க. பார்த்தா அந்த வீட்டுக்கு மேல ஏகப்பட்ட காக்காங்க இருக்குங்க. அந்த சமயத்துல தான் நம்ம ஜான் அங்க வந்து சொல்லுவாரு, உங்க அப்பாக்கு கொஞ்சம் பலமா தான் அடிபட்டு இருக்கு, மேபி ஹாஸ்பிடல் போறாங்கல்ல சரியாயிரும், நான் இங்க தான் வேலை செஞ்சுட்டு இருப்பேன், ஏதாவதுன்னா என்ன கூப்பிடு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போய் வேலையை பார்ப்பாரு. நம்ம ஹீரோயின் சாப்பாடு சமைக்கலாம் அப்படின்னு கிச்சன்ல இருக்கும்போது அப்பதான் மேல யாரோ தட்டுற மாதிரி சத்தம் கேட்கும். இவ பயந்து போயிருவா. ஏன்னா இந்த வீட்டுல இவங்க ரெண்டு பேர் மட்டும் தான் இருக்காங்க. ஜான் வெளியில இருப்பாரு. அப்ப மேல இருந்து யார் தட்டுவா? இவளும் படிக்கட்டு கிட்ட போய் யார் அது அப்படின்னு கேட்கும்போது அந்த படிக்கட்டே உடைஞ்சிரும். அது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற எல்லா பொருளும் தூக்கி வீசுற மாதிரி இருக்கும். லிட்டரலி எல்லா பொருளும் கீழே விழுந்து சுக்கு நூற உடைஞ்சிட்டு இருக்கும். சோ உடனே அவ வந்து என்ன பண்றான்னா 911க்கு கால் பண்ணிடுவா. அந்த மாதிரி கால் பண்ணி நடக்கிற விஷயத்தை எல்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது திரும்பி பார்த்தா பக்கத்துல பென்ன காணோம். அவன் அந்த பொம்மை போற போக்குலயே பின்னாடி போயிட்டு இருப்பான். அந்த பொம்மை நேரா ஒரு ரூம் நோக்கி போகும்போது அந்த கதவு தானா ஓபன் ஆகும். இந்த சமயத்துல தான் அந்த இடத்துக்கு ஜெஸ் வருவா. வந்து பார்த்தா அந்த பொம்மை அங்கதான் இருக்கும். ஆனா நம்ம பென்ன காணோம். இவ அதை எடுக்கலான்னு போகும்போது அது தானா ஆன் ஆகி அந்த படிக்கட்டுல இருந்து கீழே விழுந்துரும். ஆக்சுவலி அது பேஸ்மெண்ட்டுக்கு போற ரூம். பென் பென் அப்படின்னு கூப்பிடும் போது பார்த்தா அவன் பின்னாடி தான் இருப்பான். கடவுளே நீ எங்க போயிருந்த அப்படின்னு சொல்லி அங்க இருந்து வரலான்னு பார்க்கும்போது பின்னாடி இருந்து ஏகப்பட்ட கைகள் அவளை புடிச்சு தரன்னு உள்ள இழுக்க ஆரம்பிக்குங்க. அதுங்க வந்து ஒரு கட்டத்துல அவளை ஃபுல்லா உள்ள இழுத்துருங்க. ஆனா அதுல இருந்தும் நம்ம ஹீரோயின் எப்படியோ தப்பிச்சு வெளியில வந்துருவாங்க. அந்த ரூம்ல இருக்கிற அந்த விஷயத்தை பாக்குறக்கே ரொம்ப கொடூரமா இருக்கும். இவன் நேரா வெளியில வரா. வந்து டோர் ஓபன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா அந்த டோர் லாக் ஆயிருக்கும். பக்கத்துல இருக்கிற ஜன்னலை ஓபன் பண்ணும்போது அந்த இடத்துக்கு ஜான் வருவாரு. என்ன ஆச்சு அப்படின்னு அவர் கேட்பாரு. ஆனா அவ எதையுமே சொல்லாம எங்களை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்றா. ரெண்டு பேரும் வெளியில வந்ததுக்கு அப்புறம் அவர் கேக்குறாரு என்னதான் ஆச்சு சொல்லு அப்படின்னு. ஆனா அத பார்த்த உடனே அவ வாயடைச்சு போயிருவா. என்னன்னு பார்த்தா அந்த ரூம்ல இவ்வளவு நேரம் எல்லா பொருட்களும் கீழே விழுந்து உடைஞ்சு கிடக்கும் இல்லையா. இப்ப பாருங்களேன் எப்படி இருந்ததோ அதே மாதிரி இருக்கு. இப்ப அதுக்கப்புறமா ஹாஸ்பிடலுக்கு போன ராய் அதுக்கப்புறம் டெனிஸ் இவங்க ரெண்டு பேரும் ரிட்டர்ன் ஆகும்போது வீட்டுக்கு வெளியில போலீஸ் இருக்கிறத இவங்க பாக்குறாங்க. போலீஸ் வந்து அவங்க சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையுமே ராய் கிட்ட சொல்லுவாங்க. அதாவது ஜெஸ் என்ன சொல்லிருப்பாங்கன்னா அந்த வீடே நடுங்கிற மாதிரியும் அங்க இருக்கிற பொருட்கள் எல்லாம் கீழே விழுந்து உடஞ்சிருக்கிற மாதிரியும் இவங்க பார்த்தாங்கன்னு சொல்லிருப்பாங்க. ஆனா போலீஸ் வந்து செக் பண்ணும்போது அவங்க சொன்ன மாதிரி எதையுமே இவங்களால பார்க்க முடியல. சோ இதெல்லாம் கேட்கும்போது இவங்க ரொம்ப அப்செட் ஆயிருவாங்க. அம்மா தயவு செஞ்சு என்ன நம்புங்க, உண்மையிலே இங்க என்னமோ ஒண்ணு இருக்கு, அது ரொம்ப ஆபத்தானது அப்படின்னு சொல்லும்போது போதும் நிறுத்துறியா, இதுக்கு மேல என்னால எதுவும் கேட்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்க இருந்து போயிருவாங்க. நம்ம ஹீரோயின் அவங்க அப்பாவை கூப்பிடும்போது என்கிட்ட எதுக்கான பதிலும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவரும் போயிருவாரு. அந்த சமயத்துல தான் அவ யோசிச்சு பார்க்கும்போது பென் இருக்கான் இல்லையா, அவனை பாருங்களேன், அங்க யாருமே இல்ல, ஆனா அங்க யாரும் இருக்கிற மாதிரியும் இவன் அவங்கள பாத்துட்டு இருக்கிற மாதிரியும் பண்ணிட்டு இருக்கான். சோ அப்பதான் அவ புரிஞ்சுக்கிறா பென்னால நம்ம பார்க்க முடியாததா அவனால பார்க்க முடியுது. இப்ப அதுக்கப்புறமா அந்த நாள் ராத்திரி நம்ம ஹீரோயின் தூங்கிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு சத்தம் கேட்கும். நேரா நம்ம சின்ன பையன் பென்னோட ரூமுக்கு வந்து பார்த்தா அவன் முழிச்சிட்டு இருப்பான். என்னன்னா அவனும் அந்த சத்தத்தை கவனிச்சிருக்கான். சோ அவனுக்கு தான் அந்த விஷயங்களை பார்க்க முடியும் இல்லையா, அதனால அவனை கூட்டிட்டு அவங்க நேரா ஹாலுக்கு வராங்க. உனக்கு ஏதாவது தெரியுதா அப்படின்னு கேட்கும்போது அவன் அந்த இடத்துல கை காட்டுவான். இவளும் போய் பாக்குறா. பார்த்தா அங்க எதுவுமே இருக்காது. சரி ஒண்ணும் இருக்காது போல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திரும்பவும் அங்கிருந்து கிளம்பும் போது அப்பதான் காட்டுறாங்க அவளுக்கு பின்னாடி ஏதோ ஒரு உருவம் வந்து நிக்கும். இத வந்து நம்ம பென் பாத்துருவான். அதே சமயம் நம்ம ஹீரோயினால அதை உணர முடியும். அது கிட்ட வந்து பென்னை தொடலாம் அப்படின்னு வரும்போது நம்ம ஹீரோயின் திரும்பி பார்ப்பாங்க. பாருங்க
அங்க எதுவுமே இருக்காது. இப்ப அப்படியே கட் பண்ணா அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா நேரா ஜான் கிட்ட போய், நீங்க ஏன் நேத்து ராத்திரி அங்க பார்த்த விஷயத்தை எங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லல? உண்மையை சொல்லணும்னா நாங்க எதையுமே பார்க்கலையே. எனக்கு புரியுது அப்போ உன்னோட சிச்சுவேஷன் எப்படி இருக்கும்னு. நீ அதிகமா யோசிக்கிறனாலதான் இந்த மாதிரி எல்லாம் நடக்குதுன்னு நான் நினைக்கிறேன். நீ கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகு. உங்க அப்பா அம்மா கிட்ட மனசு விட்டு பேச ஆரம்பி. எல்லாமே அவங்க புரிஞ்சுப்பாங்க. புது இடத்துக்கு வந்தா கொஞ்ச நாள் இப்படிதான் இருக்கும், போக போக பழகிரும் அப்படின்னு அவர் சொல்லுவாரு. உடனே இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சைக்கிள் எடுத்துட்டு நேரா நம்ம பாபி இருப்பான் இல்லையா, அவனை பார்க்க போறாங்க. சோ அவன் பார்த்த உடனே புரிஞ்சுக்கிறான் நம்ம ஹீரோயின் நார்மலா இல்லைன்னு. என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது, நாங்க குடியிருக்கிற வீட்டுல இதுக்கு முன்னாடி இருந்தாங்க இல்லையா, அவங்களுக்கு என்ன ஆச்சு? எனக்கு அவங்கள பத்தி அவ்வளவா தெரியாது. அவங்க ஃபேமிலி பேர் வந்து ராலின்ஸ். ரொம்பவும் மோசமான அறுவடையால தான் அவங்க அந்த இடத்த விட்டே 6 வருஷத்துக்கு முன்னாடி போயிட்டாங்க. நான் உங்ககிட்ட இன்னொரு விஷயத்தையும் கேட்கணும். நாங்க இருக்கிறோம் இல்லையா அந்த வீடு, அந்த வீட்டுல பேய் பூதம் அப்படின்னு ஏதாவது இருந்த மாதிரி கேள்விப்பட்டிருக்கியா அப்படின்னு கேட்கும்போது அவன் சிரிப்பான். இல்ல நான் சீரியஸா தான் கேட்கிறேன் சொல்லு. ஆக்சுவலி அது கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நாங்களாம் அப்ப சின்ன வயசுல இருக்கும்போது பேஸ்மெண்ட்டுக்கு போகாதீங்க அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. ஏன் பேஸ்மெண்ட்ல அப்படி என்ன இருக்கு? எனக்கு தெரியாது, நாங்க போனதில்ல அப்படின்னு அவன் சொல்லுவான். ஆனா நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு வந்து அடுத்த செகண்டே பேஸ்மெண்ட்டுக்குள்ள போவாங்க. அந்த இடத்துல சுத்தி முத்தி பார்க்கும்போது அங்க கீழே ஒரு டிராயிங் ஒண்ணு இருக்கும். சோ அது ஒரு ஃபேமிலி போர்ட்ரேட். அந்த டிராயிங்ல பாருங்களேன் ஒரு காக்காவுமே இருக்கு. அந்த மாதிரி அதை பார்த்துட்டு அங்கிருந்து போகும்போது பின்னாடி பார்த்தா அந்த இடத்துல ஏதோ ஒண்ணு வித்தியாசமா நடக்கும். அவங்களும் திரும்பி பாக்குறாங்க. பார்த்தா அது என்னன்னே அவங்களுக்கு புரியல. அத வந்து பாத்துக்கிட்டே இருக்கும்போது இப்ப என்ன ஆகுதுன்னா பின்னாடி இருந்து வந்து அந்த பேய் அவங்கள பிடிச்சு இழுக்க ஆரம்பிக்கும். உடனே இவங்க அங்கிருந்து தப்பிக்க பாப்பாங்க. ஆனா அது விடுற மாதிரி தெரியல. படிக்கட்டு ஏறி அங்கிருந்து தப்பிக்கும் போது அது என்ன பண்ணுதுன்னா அவங்களோட காலை பிடிச்சு இழுக்கும். நம்ம ஹீரோயின் தப்பிச்சு ஓட போராடுவாங்க. இந்த சமயத்துல தான் ஸ்டார்டிங்ல ஒரு பொண்ணை தரத்தரான பேஸ்மெண்ட்ல இழுத்துட்டு போயிருக்கோம் இல்லையா, அந்த பொண்ணுக்கு என்ன நடந்தது அப்படிங்கிறது நம்ம ஹீரோயினுக்கு பிளாஷ்பேக்கா தெரியும். லிட்டரலி அந்த பொண்ணு இந்த நிலைமையில தான் அப்ப இருந்திருப்பா. நம்ம ஹீரோயினை அதை பிடிச்சு இழுக்க இழுக்க இப்ப என்ன ஆகுதுன்னா அது கிட்ட வந்து இவங்களை பயமுடுத்தும் பாருங்க. கைய விட்டதும் பொத்துன்னு போய் கீழே விழுந்துருவாங்க. பார்த்தா அங்க எதுவுமே நடந்த மாதிரி தெரியாது. உடனே பயந்து போய் அந்த இடத்த விட்டே ஓடி போயிருவாங்க. வெளியில வந்து கதவு திறந்து பார்த்தா அவங்க ஃபேமிலி அந்த ஃபார்ம்ல இருப்பாங்க. எல்லாமே ரொம்ப அமைதியா இருக்கும். லிட்டரலி நம்ம ஹீரோனுக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. அவங்க பாக்குறதெல்லாம் உண்மையா நடக்குதா இல்ல அதெல்லாம் அவங்களோட பிரம்மையா அப்படின்னு நினைச்சு ரொம்பவும் வேதனைப்படுவாங்க. அதுக்கப்புறமா அவ தனியா ஓரமா ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு நம்ம ஜான் வருவாரு. என்ன ஆச்சு? இன்னைக்கு நான் திரும்ப ஒரு விஷயத்த பார்த்தேன். அது ஒரு பொண்ணு அந்த பேஸ்மெண்ட்ல அவ தப்பிக்க முயற்சி பண்ணா. யாருக்கிட்ட இருந்து தப்பிக்க? யாருன்னு எனக்கு தெரியாது. ஆனா அவ மரணத்தை பார்த்து பயந்து போன மாதிரி இருந்தா. இதை அவரு கேட்டுட்டு அவருக்கு என்ன சொல்றதுன்னே தெரியாது. இப்ப இங்க நம்ம ஜான் அதுக்கப்புறம் ராய் இவங்க 2 பேருமே சன்ஃபிளவரை வந்து பார்த்துட்டு இருக்கும்போது அது ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிருச்சு. இன்னும் கொஞ்ச நாள்ல இவங்க அறுவடை பண்ண ஆரம்பிக்கலாம். அதை வந்து இவங்க பேசிட்டு இருக்காங்க இல்லையா, அப்ப நம்ம ஹீரோயின் ஜன்னல் வழியா எட்டி பார்க்கும்போது அந்த சன்ஃபிளவருக்கு நடுவுல ஒரு பொண்ணு இருக்கா. இவ்வளவு அந்த இடத்துக்கு போய் பாக்குறா. பார்த்தா அந்த இடத்துல அவளை காணோம். ஆனா அப்பதான் நமக்கு காட்டுறாங்க அந்த பேக் யார்ட்ல ஏதோ ஒண்ணு போகுது. ஜெசிகாவும் என்ன பண்றான்னா பின்னாடியே ஃபாலோ பண்ணி போகும்போது இந்த வெக்கோல் புல்லெல்லாம் போட்டு வைக்கிற ஒரு ஸ்டோர் ரூம் மாதிரி ஒண்ணு இருக்கும் இல்லையா, அந்த இடத்துக்கு அவ வருவா. அதை ஓபன் பண்ணி உள்ள போய் பார்த்தா அங்க யாருமே இருக்க மாட்டாங்க. இவ அதுக்குள்ள வந்த உடனே அந்த டோர் ஆட்டோமேட்டிக்கா லாக் ஆயிரும். சரி இங்க யாரும் இல்ல போல அப்படின்னு இவ யோசிச்சுட்டு இருக்கும்போது அப்பதான் என்ன காப்பாத்துங்க அப்படின்னு ஒரு குரல் கேக்குது. என்னன்னு பார்த்தா அந்த இடத்தோட கார்னர்ல ஒரு சின்ன பையன் உட்கார்ந்து அழுதுட்டு இருப்பான். அவன் யாரு என்னன்னு தெரியல. இவன் வந்து எதுக்காக இந்த பையன் அழுகுறான் அப்படின்னு சொல்லி கிட்ட போய் அவனை சமாதானப்படுத்தலாம் அப்படின்னு தொட்டா அவனோட முகத்தை பார்க்கணுமே அவளுக்கு தூக்கி வாரி போட்டுரும். அவன் அவளை பிடிக்கிறதோட கட் பண்ணா ஹாஸ்பிட்டல்ல வந்து காட்டுறாங்க. சோ ஆல்ரெடி இவளால ஒரு பிரச்சனை வந்தது. அந்த போலீஸ் எல்லாம் வீட்டுக்கு வந்தாங்க இல்லையா, இப்ப இந்த தாட்டி இவன் மயக்கம் போட்டு விழுந்திருக்கா. நம்ம ஹீரோயினை பார்க்கணுமே. அவங்க கை அதுக்கப்புறம் கால்கள்ல சில விரல் அச்சுகள் வந்து இருக்கும். இதை அவங்க பார்த்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயினோட அம்மா வருவாங்க. வேற எதுக்கா இருக்கும், அங்க இருந்து கூட்டிட்டு போகதான். அப்படி வந்து இவங்க வண்டியில போயிட்டு இருக்கும்போது அவ சொல்றான், இங்க பாருங்க அப்பா, நம்ம உடனடியா அந்த வீட்டை விட்டு கிளம்பி ஆகணும். ஏதாவது ஆபத்து நடக்கிறதுக்குள்ள நம்ம அங்க இருந்து போய் ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது, நீ மறந்துட்டியா இதுக்கு முன்னாடி வருஷங்கள்ல நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டோம். எனக்கு வேலை இல்லாம போச்சு. பென்னோட ஹாஸ்பிட்டல் பில்ஸ், உன்னால 20 வருஷம் சேமிச்ச காசுகளை எல்லாமே 2 வருஷத்துல போச்சு. அம்மா இந்த அச்சுகள் எல்லாம் பாருங்க, இதை நான் அட்டாக் பண்ணிச்சு அப்படின்னு சொல்லும்போது, போதும் நிறுத்துறியா? டாக்டர் எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொல்லிட்டாங்க. இதை நீ உனக்கு நீயே செஞ்சுக்கிட்ட. இப்போ எல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி எங்களை ஏமாத்த பாக்குறியா? சோ பொதுவா எல்லா ஃபேமிலியும் நடக்கிறது தான். அவங்க அப்பா அம்மா அப்படிதானே ரியாக்ட் பண்ணுவாங்க. வீட்டுக்கு வந்த உடனே இவ வேக வேகமா வீட்டுக்குள்ள போயிடுவா. நம்ம ஹீரோயின் ரூமுக்கு வந்த உடனே அவங்களுக்கு பேண்டேஜ் எல்லாம் போட்டிருப்பாங்க இல்லையா, அது எல்லாத்தையுமே அவங்க பிச்சு போடுறாங்க. அந்த சமயத்துல தான் இவ ஸ்டார்டிங்ல ஒரு லாக்கெட் எடுத்திருப்பால, அது இப்ப தானா ஓபன் ஆகும். அதுல ஒரு போட்டோ இருக்கு. கீழே இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க இல்லையா, அப்போ வந்து ராய் வெக்ஸாய் என்ன சொல்லுவாருன்னா, இந்த நிலத்தை அன்னைக்கே நான் வித்துட்டு இங்கிருந்து நம்ம போயிருக்கணும் அப்படின்னு சொல்லுவாரு. நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு புரியல. நாம இங்க வந்த உடனே
இன்னொரு ஆஃபர் எனக்கு கிடைச்சது. அந்த ஆஃபர்ல நம்ம போட்ட காசையும் எடுத்துடலாம், கூடவே 15% எக்ஸ்ட்ராவும் தரேன்னு அவங்க சொன்னாங்க. இதை ஏன் என்கிட்ட நீங்க சொல்ல? என்ன பண்றது? சொன்னா உடனே அந்த ஆஃபரை எடுத்துக்கோன்னு சொல்லுவேன். 2 வருஷம் நீங்க வேலை இல்லாம இருக்கும்போது நான் தான் இந்த ஃபேமிலியை பாத்துக்கிட்டேன். அதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து இதுதான் பதிலா? நல்லா இருக்கு. இந்த மாதிரி சொல்லி இவங்க சண்டை போட்டுட்டு இருக்கும்போது அந்த சமயத்துல தான் மேல இருந்து ஏதோ ஒரு சத்தம் கேட்கும். ராய் பயந்து போய் ஜெஸ்ஸோட ரூம் ஓபன் பண்ணி பார்த்தா அங்க அவளை காணோம். ஜன்னல் வழியா எட்டி குதிச்சு தப்பிச்சு போயிருப்பா. சோ உடனே இவர் என்ன பண்றாருன்னா காரை ஸ்டார்ட் பண்ணி அவளை தேடி வேகமா வண்டி ஓட்டிட்டு போவாரு. நம்ம ஹீரோயின் சைக்கிள் ஓட்டிட்டு போயிட்டு இருப்பாங்க இல்லையா, அந்த சமயத்துல ஒரு கார் அந்த இடத்துக்கு வரும். யாருன்னு பார்த்தா அது நம்ம பாபி. சோ இப்ப நம்ம எங்க போறோம்? உடனே என்ன அவ அந்த வண்டியில ஏறி உட்காந்து அவங்க கூட போவா. இப்ப நம்ம எங்க போறோம் அப்படின்னு கேட்கும்போது அந்த சீட் ஸ்டோருக்கு நம்ம போகணும். எதுக்கு? எங்க பாரு பாபி, உங்ககிட்ட நான் ஒரு விஷயத்த சொல்லணும், தயவு செஞ்சு நீ அதை நம்பு. வேற யாருமே இதை நம்ப மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச ராலின்ஸ் அந்த வீட்டை விட்டு போகல, அவங்க எல்லாருமே இறந்து போயிருக்காங்க. யாரோ அவங்கள கொலை பண்ணிருக்காங்க. உங்க அம்மா அப்பா கிட்ட இதை பத்தி நீ சொல்லியா? நான் கடந்த காலத்துல பண்ண தவறுகள் இன்னும் அவங்க என்ன மன்னிக்கவே இல்ல. 6 மாசத்துக்கு முன்னாடி என்னோட அம்மா ஏர்போர்ட்ல எங்க அப்பாக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த பிளைட் வர டிலே ஆகுறதுனால அவங்க எனக்கு கால் பண்ணி பென்னை வீட்டுல இருந்து கூட்டிட்டு வர சொன்னாங்க. ஆனா நான் முன்னாடி அவங்க கிட்ட சொல்லியிருக்கணும், நான் என் ஃப்ரெண்ட்ஸோட உட்காந்து குடிச்சிட்டு இருந்தேன்னு. ஆனா நான் என்ன நினைச்சேன்னா, நான் நல்லா தான் இருக்கேன், என்னால வண்டி ஓட்ட முடியும்னு நினைச்சதா பென்னை கூட்டிட்டு வண்டி ஓட்டிட்டு வந்தேன். ஆனா துரதிருஷ்டவசமா நான் வண்டியை ஆக்சிடென்ட் பண்ணிட்டேன். பென்னுக்கு பயங்கரமா அடிபட்டது. அவனை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனோம். அன்னில இருந்து இன்ன வரைக்கும் அவன் ஒரு வார்த்தை பேச மாட்டேங்கிறான். இப்ப இந்த சமயத்துல தான் நம்ம டெனிஸ வந்து காட்டுவாங்க. அவங்க பென் கூட பேசிட்டு இருக்கும்போது அவன் அங்க யாரையோ பார்த்து கை காட்டுவான். இவங்களும் திரும்பி பாக்குறாங்க, பார்த்தாங்க யாருமே இல்ல. நீ யார பாக்குற? யாருன்னு சொல்லு. சரி அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு கேட்கும்போது அவன் ஒண்ணு பண்ணி காட்டுவான் பாருங்க. இவங்க லிட்டரலி ஒண்ணுமே புரியாது இவங்களுக்கு. இப்ப வெளியில நம்ம ஜான் வேலைகளை எல்லாம் செஞ்சுட்டு இருக்கும்போது அங்க பாருங்களேன், இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு ஏகப்பட்ட காகங்கள் அந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்குங்க. இவரும் பாக்குறாரு, அதுங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து என்ன பண்ணுதுங்கன்னா ஜானை அட்டாக் பண்ண ஆரம்பிக்குங்க. அவரை வந்து கொத்தி கொத்தி கடைசியில அவர் மயங்கியே விழுந்துருவாரு. இப்ப இங்க டெனிஸ் வந்து பென்னை தூங்க வச்சிட்டு இருக்கும்போது பின்னாடி ஒரு சத்தம் கேட்கும். என்னன்னு திரும்பி பார்த்தா அவங்களுக்கு செம்ம ஷாக். அவங்க கிளீன் பண்ணிருப்பாங்க இல்லையா, அதுக்குள்ள இருந்து ஒரு உருவம் வெளியில வரும். இத பார்த்த உடனே அவங்களுக்கு தூக்கி வாரி போட்டுரும். இப்ப அப்படியே இங்க ஜான் சுயநனவுக்கு வருவாரு. அவரோட உடம்பெல்லாம் ஒரே காயம், ரத்தம் கொட்டிட்டு இருக்கும். நம்ம ஹீரோயினும் பாபியும் நேரா அந்த சீட் ஸ்டோருக்கு வந்து போவாங்க. அங்க இந்த ஏரியால நடந்த எல்லா விஷயங்களையும் நோட்டீஸ் போர்டுல ஒட்டி வச்சிருப்பாங்க இல்லையா, அதை வந்து நம்ம ஹீரோயின் பாக்குறாங்க. அப்படி பார்க்கும்போது அந்த லாக்கெட்ல இருக்கிற போட்டோவும் அந்த நோட்டீஸ் போர்டுல இருக்கிற ஒரு சின்ன நியூஸும் ஒத்து போகும். அதுல இருக்கிறது அவங்க தான். அந்த பேப்பரை விளக்கும் போதுதான் தெரியுது அங்க இருக்கிறது யாருன்னு தெரியுதா, அவரு நம்ம ஜான். இங்க நம்ம டெனிஸும் பென்னும் இங்க இருந்து தப்பிக்கிறதுக்காக எல்லா திங்ஸையும் பேக் பண்ணிட்டு இருக்காங்க. இதோ இவன் இருக்கான் இல்லையா, இவன் பேரு ஜான் போர்வெல் கிடையாது, இவன் தான் ஜான் ராலின்ஸ். அந்த ரத்தக்கரையை அவன் பார்த்துட்டு இருக்கும்போது பழைய விஷயங்கள் இவனுக்கு ஸ்ட்ரைக் ஆகும். அதாவது இந்த ஏரியால அறுவடை சரியாவே நடந்திருக்காது. அவர் பசியாலேயும் பஞ்சத்தாலேயும் வாடிட்டு இருக்கும் போது கால்வி பிரைஸ் அந்த இடத்துக்கு ஒரு லெட்டரை தூக்கிட்டு வருவாரு. எதுக்குன்னா இந்த நிலத்தை விற்க சொல்லி. அந்த சமயத்துலதான் நம்ம டெனிஸ் திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வெளியில வரும்போது இவருக்கு தான் மனைவி பொட்டி படுக்கையெல்லாம் எடுத்துட்டு வெளியில போற மாதிரி தெரியும். அப்படி இவங்க உள்ள இருந்து திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வெளியில வரும்போது அந்த இடத்துக்கு ஜான் வருவாரு. நீ எங்க போற, நீ எங்க போற மேரி அப்படின்னு சொல்லும்போது இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. என்ன இது, என்ன நீ விட்டுட்டு போறியா என்ன? இல்ல அப்படின்னு சொல்ல வரதுக்குள்ள இவர் என்ன பண்ணிருவாருன்னா பலார்னு கண்ணத்திலே அரைஞ்சிருவாரு. ஆக்சுவலி இவன் இப்படி பண்றான் இல்லையா, இது எல்லாமே இதுக்கு முன்னாடி தான் மனைவி கிட்ட பண்ணதை நமக்கு பிளாஷ்பேக்கா காட்டுவாங்க. அப்பதான் பென் அழுகும் போது அவனை பார்த்து மைக்கேல் அப்படின்னு சொல்லுவான். உடனே இவங்க என்ன பண்றாங்கன்னா அவனை தள்ளி விட்டுட்டு பென்னை கூட்டிட்டு நேரா பேஸ்மெண்ட்டுக்குள்ள போய் லாக் பண்ணிப்பாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா இங்க நம்ம பசங்க 2 பேரும் டவுன்ல இருந்து நேரா வீட்டுக்கு வருவாங்க. வந்து பார்த்தா வீடே அமைதியா இருக்கும். அவங்க அம்மாவை வீடு முழுக்க தேடுவாங்க, ஆனா காணோம். மேல போய் ரூம் ஓபன் பண்ணி பார்த்தா அங்கேயும் இருக்க மாட்டாங்க. ஆனா இப்ப என்ன ஆகுதுன்னா அந்த டோர் தானா சாத்திரும். அவ்வளவுதான், உள்ள இருந்து யாரும் அந்த டோரை உடைக்க ரொம்ப கூர்மையான ஆயுதங்களால இவங்கள அட்டாக் பண்ண முயற்சி பண்ணுவாங்க. இவங்களுக்கு அங்கிருந்து தப்பிக்கிறது தவிர வேற வழியே கிடையாது. அந்த மாதிரி இவங்க நேரா கீழே வந்து அங்கிருந்து தப்பிக்கலாம் அப்படின்னு பாக்குறதுக்குள்ள அந்த இடத்துக்கு வந்து ஜான் பாபி அடிச்சு மயக்கப்படுத்திடுவான். இப்ப அடுத்ததான் அவன் நம்ம ஹீரோயின் அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு வரும்போது அவன் என்ன பண்ணுவானா பேஸ்மெண்ட் டோரை ஓபன் பண்ணி அதுக்குள்ள போய் லாக் பண்ணிப்பா. ஜான் இதை சும்மா விடுற மாதிரியே தெரியாது. கீழே வந்த உடனே நேரா அவங்க அம்மாவை கண்டுபிடிச்சு நம்ம இங்கிருந்து தப்பிக்கிறதுக்கு நான் ஏதாவது பண்றேன் அப்படின்னு சொல்லுவா. அவங்க அம்மா அப்பதான் புரிஞ்சுக்கிறாங்க இவ்வளவு நாள் இவ உண்மையை தான் சொல்லியிருக்கா அப்படின்னு. ஜான் என்ன பண்ணுவானா பெரிய கோடாரி எடுத்துட்டு வந்து அந்த டோரை உடைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கான். எங்க நம்ம ஹீரோயின் அந்த பேஸ்மெண்ட்ல லைட் பல்ப் இருக்கும் இல்லையா, அதை உடைச்சிட்டு அவங்க கூட போய் ஒளிஞ்சுப்பாங்க. அந்த ஜான் டோரை உடைச்சிட்டு உள்ள வந்துருவான். உள்ள ஒரு கும்மு இருட்டா இருக்கும். ஒவ்வொரு இடமா அவங்கள தேடுவான். இப்ப அந்த சமயத்துல நம்ம ராய் அந்த இடத்துக்கு வந்துருவாரு. பாபி மயங்கி கிடக்கிறத பார்த்த உடனே பாபி என்ன ஆச்சு, அவங்க எங்க? இப்ப அதே சமயம் இங்க ஜான் அவங்க இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிருவான். அவன் மெதுவா கிட்ட வரும்போது நம்ம ஹீரோயின் பயந்துட்டு இருப்பாங்க பாருங்க. அப்ப டெனிஸ் அப்படின்னு ராயோட குரல் கேட்கும். எந்திரிச்சு பார்த்தா அந்த இடத்துல நம்ம ராய் இருப்பாரு. ஆனா பின்னாடி இருந்து வந்த ஜான் ராயோட முதுகுலயே குத்திடுவான். லென்சி, நீ ரொம்ப கெட்ட பொண்ணாயிட்டு வர, என்னை விட்டு நீங்க யாரும் போக கூடாது அப்படின்னு சொல்லி அவளை அட்டாக் பண்ணுவான். நம்ம ஹீரோயின் அதுக்கப்புறம் டெனிஸ் இவங்க 2 பேரையும் அடிச்சு போட்டுருவான். நம்ம ஹீரோயின் அங்கிருந்து தப்பிச்சு போலாம் அப்படின்னு பார்க்கும்போது அவன் என்ன பண்றான்னா அவளை தர தரன்னு இழுத்துட்டு வந்து கூடாரிய காட்டி இந்த மாதிரி அவளை கொலை செய்ய முயற்சி
முயற்சி பண்ணிட்டு இருக்கும்போது இப்ப பின்னாடி பாருங்களேன், நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரி அந்த சேருங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா அவனை நோக்கி வருங்க. அதுக்குள்ள இருந்து அந்த பேய் வரும். ஏன் நம்ம ஒரு ஃபேமிலியா இருந்தா உனக்கு பிடிக்காதா, நீ இங்க இருந்து போகணும்னு கனவுல கூட நினைச்சிடாதா அப்படின்னு சொல்லி அவளை கொல்லலாம் அப்படின்னு வரும்போது அதுல இருந்து தப்பிச்ச நம்ம ஹீரோயின் நான் உன்னோட ஃபேமிலி கிடையாது அப்படின்னு சொல்லி எட்டி உதைப்பா பாருங்க. அவளதான் அவன் நேரா பறந்து போய் அந்த புதக்குழியிலேயே விழுந்துருவான். அவன் அதுல இருந்து தப்பிக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது அங்க ஒன்னல்ல ரெண்டல்ல 3 பேய்கள் வந்து அவனை இழுத்துட்டு போக முயற்சி பண்ணும். அண்ட் இப்பதான் காட்டுறாங்க ஸ்டார்டிங்ல உண்மையிலேயே என்ன நடந்தது அப்படின்னு. அந்த 3 பேரையும் கொலை பண்ணது ஏதோ ஒரு அமானுஷ்யம் கிடையாது, அது இந்த ஜான் தான். எங்க தன்னோட கஷ்டத்தால இந்த ஃபேமிலி அவரை விட்டு போயிருவாங்களோன்னு பயந்து இவன் என்ன பண்ணிருப்பானா, அவங்க எல்லாரையும் இங்கிருந்து போக விடாத மாதிரி பேஸ்மெண்ட்ல கொன்னு புதைச்சு வச்சிருப்பான். அதை பழி தீக்கிறதுக்காக தான் அந்த 3 ஆன்மாக்களும் அவனை பிடிச்ச தரன்னு அந்த புதக்குழியில இழுத்துட்டு போகுதுங்க. அவ்வளவுதான், எல்லாமே முடிஞ்சிருச்சு, இனி பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் அங்கிருந்து கிளம்பும் போது உள்ள இருந்து வெளியில வந்த ஜானோட கை அவளோட காலை பிடிச்சி இழுக்க ஆரம்பிக்கிறான். நம்ம ஹீரோயினால எதுவுமே பண்ண முடியல, அவன் தரன்னு இழுப்பான். இந்த சமயத்துல தான் அடிப்பட்ட உடம்போட வந்த நம்ம ராய் அவளுக்கு உதவி பண்றாரு. கூடவே டெனிஸும் வந்து உதவி பண்ணுவாங்க. அந்த வகையில 2 பேரும் சேர்ந்து ஒன்னா இழுக்கும் போது நம்ம ஹீரோயின் அங்கிருந்து தப்பிச்சிருவாங்க. அந்த ஜான் மண்ணோட மண்ணா புதஞ்சு போயிருவான். கொஞ்ச நேரத்திலே போலீஸ் அந்த இடத்துக்கு வரும். அவங்க நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லுவாங்க. இதுக்கு முன்னாடி இறந்து போனவங்களோட டெட் பாடிஸையும் அவங்க ரெக்கவர் பண்ணிட்டு போயிருவாங்க. ஜானுக்கு பயங்கரமா அடிப்பட்டனால அவர் தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போவாங்க. ஒரு வழியா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு. நம்ம ஹீரோயினும் திரும்பி பாக்குறாங்க. அந்த வீட்டுல எப்பவுமே ஏகப்பட்ட காகங்கள் இருக்கும். இப்போ ஒவ்வொன்னா அங்க இருந்து பறந்து போகுதுங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா மாதங்கள் கிடக்குது. நம்ம ஹீரோயினோட ஃபேமிலியை பார்க்கணுமே, ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. அவங்க ஒன்னா அறுவடை பண்ணிட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம பென் ஒரு வழியா அவன் பேச ஆரம்பிச்சிருவான். சோ இந்த மாதிரி காட்டி ஒரு ஹாப்பி எண்டிங்கோட இந்த படம் வந்து முடிவடையுது. எப்படி இருந்தது? இந்த படம் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. ஏன்னா நீங்க கொடுக்குற அந்த லைக் எனக்கு ஒரு பயங்கர மோட்டிவேஷனா இருக்கும். இன்னொரு வீடியோல மீண்டும் சந்திக்கலாம்.